பாருங்கள், உயிரினங்களின் வகைப்பாட்டில் பார்ட் 2. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் பார்ட் 2ல் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து முக்கியமாக பார்க்கக்கூடியது பிளான்ட் கிங்டம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து இங்கே நிறைய டாபிக்ஸ் அதை ரிலேட்டடாக வந்து ஃபஸ்ட்டு இந்த மொனிரா உலகம் எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டு தான் நம்ம வந்து பிளான்ட் கிங்டம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் வந்து 35 ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள். ஓகே, தாவர உலகம் பிளான்ட் கிங்டம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி பிளான்ட்டு உடைய ரிலேட்டடாக கம்ப்ளீட் சாப்டர்ஸ் இல்லை தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விலங்கு உலகம் தனியாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 5 உலகத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ஸோ கிங்டம் ஆஃப் மொனிரா, கிங்டம் ஆஃப் புரோட்டிஸ்டா, கிங்டம் ஆஃப் ஃபங்கி, கிங்டம் ஆஃப் பிளான்டி, அதுக்கப்புறம் அனிமாலியா கிங்டம். ஸோ இதில் வந்து 4வது உலகத்தில் தான் இந்த தாவர உலகம் இருக்குது. விலங்கு உலகம் வந்து 5வது உலகம். முதல் 2 உலகம், சரிங்களா? முதல் 2ன்னு சொல்கிறத விட 2 உலகத்தை கண்டுபிடித்தவர் லினஸ் 1735. எது? தாவர உலகத்தையும் விலங்கு உலகத்தையும் கண்டுபிடித்தவர். அதுக்கப்புறம் ஒரு 3 உலகம் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஏர்ன்ஸ்ட் ஹேக்கிள் 1866 புரோட்டிஸ்டா, பிளான்ட்டை, அனிமாலியாவை கண்டுபிடித்தார். அதே மாதிரி 4 உலகத்தை கண்டுபிடிச்சவர் கோப்லாண்ட் 1956 மொனிரா, புரோட்டிஸ்டா, பிளான்ட்டா, அனிமாலியா. அப்போ 5 உலகத்தையும் சேர்த்து கண்டுபிடிச்சார். 5வது உலகம் இருக்கும்போது கண்டுபிடிச்சது வந்து RH விட்டக்கர் 1969. ஸோ இது எங்கேயாவது திடீர்னு வந்து பொறுத்துகளையோ அல்லது நேரடி கேள்வியோ கேட்டுற போகிறாங்க, படித்து வச்சுக்கோ. பாருங்கள், வந்து பூஞ்சைகள் பற்றி கொஞ்சம் சொல்கிறாங்க, பிளான்ட்டை பற்றி சொல்கிறாங்க, இப்போ அனிமேலியா பற்றி இங்கே சொல்லப்பட்டுள்ளது. ஸோ பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரோஃபைட்டா, டெரிட்டோஃபைட்டா, பிரயோஃபைட்டா, கோரோஃபைட்டா, குளோரோஃபைட்டா, பியோஃபைட்டா அப்படின்னு சொல்லி வரிசையாக நிறையா வகைகள் இருக்குது. அதே போல் பூஞ்சைகளும் அதே போல் அனிமேலியாலையும் இருக்குது. ஸோ அனிமேலியா நம்ம தனியாக போகும்போது அதோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே பார்க்கலாம். அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மொனிராலேருந்து ஸ்டார்ட் ஆகி புரோட்டிஸ்டா போயிட்டு, ஸோ புரோட்டிஸ்டார்லேருந்து அப்படியே பிளான்ட் கிங்டம், பூஞ்சைகள் உலகம், அதுக்கப்புறம் அனிமேலியா அப்படி பிரியுது. ஸோ அதுவே வந்து பாருங்கள், இங்கே தமிழ்லையும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ தாவரத்தில் பார்க்க போகிறது பல செல் பாசி, பிரயோபைட், டெரிட்டோபைட், ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ கம்பேரிஷன் ஆஃப் 5 கிங்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து படித்து வச்சுக்கணும், எக்ஸாமில் கேட்டுருவாங்க, சரிங்களா? அதையும் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களுடைய செல் டைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொனிராவில் வந்து ப்ரோக்ரியாட்டிக், யூக்ரியாட்டிக். ஸோ ப்ரோக்ரியாட்டிக், யூக்ரியாட்டிக் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா? ஃபங்கி வந்து யூக்ரியாட்டிக்கு, பிளான்ட்டு வந்து யூக்ரியாட்டிக்கு, அனிமேலியா யூக்ரியா. அப்போ வந்து மொனிரா மட்டும் தான் ப்ரோக்ரியாட்டிக், இது எல்லாமே வந்து யூக்ரியாட்டிக்கில் இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் எடுத்தீங்கன்னா யூனிசெல்லுலார், புரோட்டிஸ்டாவும் யூனிசெல்லுலார், மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மல்டி செல்லுலார் இருப்பாங்க, யூனிசெல்லுலார் இருப்பாங்க. பிளான்ட்டு வந்து மல்டி தான் எல்லாமே, பட் டிஷ்யூ ஆர்கனில் இருக்கும். அனிமலியாவும் எல்லாமே மல்டி செல்லுலார் தான், பட் டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டம் மாதிரி இருக்கும், உறுப்பு மண்டலம். சரி, செல் சுவர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா செல் சுவர் உண்டு. ஸோ எப்படி எதால் செய்யப்பட்டது கேட்பாங்க, எல்லாம் படித்து வச்சுக்கோ. பெப்டிடோக்ளைன், சரிங்களா? பெப்டிடோக்ளைன் அதில் செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி மீகோபெப்டைட்ஸ் அதன் மூலமாக செய்யப்பட்டுள்ளது. அதே போல் வந்து மொனிரா உலகத்தை பார்த்தோம். புரோட்டிஸ்டா உலகத்தில் வந்து என்ன இருக்கும், கொஞ்சம் இருக்கும், சரிங்களா? எப்படி இருக்கும், செல்லுலோஸ் தான் இருக்கும், பட் ஜென்ரலி ஆப்சண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்கில் வந்து கைட்டின் அல்லது செல்லுலோஸ் போன்று காணப்படும். பிளான்ட்டில் வந்து செல்லுலோஸ் காணப்படும், கண்டிப்பாக அனிமலில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. சரி, என்ன சாப்பிடுவாங்க இவங்க? மொனிரா உலகம்
தற்சார்பு ஊட்டம் தான் பண்ணுறாங்க. ஆட்டோட்ராஃபிக், சம்டைம்ஸ் ஃபோட்டோட்ராஃபிக் பண்ணுறாங்க. ஸோ ஒளி ஊட்டம், கெமியோட்ராஃபிக், ஹெட்டிரோட்ராஃபிக். இந்த மொனிரா ஒட்டுண்ணியாகவும் இருப்பாங்க, சாரோனியாகவும் இருப்பாங்க, ஒட்டுண்ணியாகவும் இருப்பாங்க. பேராசெட்டிக் அண்ட் சாப்ரோஃபைட்டிக், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. புரோட்டிஸ்டா எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து ஆட்டோட்ராஃபிக் தான். அதாவது தற்சார்பு ஊட்டம் தான். ஃபோட்டோ சிந்தட்டிக் பண்ணுவாங்க. ஹெட்டிரோடைபிக்கும் இருப்பாங்க, தனியாகவும் இருப்பாங்க. ஃபங்கி எடுத்துட்டிங்கன்னா எட்டிரோடேஃபிக், அதாவது மற்றவங்கள சாப்பாடு நம்பி தான் வாழ்வோம் அவங்க. சரிங்களா? பிறசார்பு ஊட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூட்ரிஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பேராசிட்டிக்கும் இருக்கும், சாப்ரோஃபைட்டிக்கும் இருக்கும். சார் உண்ணிகள், ஒட்டு உண்ணிகள் அப்படின்னு. பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆட்டோட்ராஃபிக், ஃபோட்டோ சிந்தட்டிக் மட்டும்தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க, ஒளி சேர்க்கை. எட்டிரோட்ரோஃபிக்கு யார்? அனிமல்ஸ். பட் இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோலோசோயிக், நம்மளாம் யாருங்க? அனிமல்ஸ். ஹோலோசோயிக் அப்படிங்கிறத வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயாவது கேட்டு விட்ருவோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பேராசெட்டிக், சாப்ரோஃபைட்டிக், ஹெட்ரோட்ரோஃபிக், ஃபோட்டோசிந்தட்டிக் எல்லாம் வந்து நோன் நேம்ஸாக இருக்கும். பட் ஹோலோசோயிக் அப்படிங்கிறது அனிமல்ஸ்க்கான நியூட்ரிஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மோர்டாலிட்டி, அவங்க நகரக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொனிரா வந்து சம்டைம்ஸ் நகருவாங்க, சிலது நகராமல் இருப்பாங்க. அதே போல் வந்து இவங்க புரோட்டிஸ்டா, ஃபங்கி வந்து நகருவாங்க, நகர மாட்டாங்க. இவங்க நகரவே மாட்டாங்க. மோஸ்ட்லி நான் மோட்டைல். நம்மலாம் வந்து மோஸ்ட்லி மோட்டைல். தாவரங்கள் எங்கேயாவது நகர்ந்து வேறு ஒரு பிளேஸுக்கு போகுமா? போகாது. ஸோ ஆர்கனிசம்ஸ் எடுத்துக்கிட்டால் பார்த்துக்குங்க. ஸோ ஆர்கியோபாக்டீரியா, யூபாக்டீரியா, சைனோபாக்டீரியா, ஆக்டினோமைசெட்டஸ், மைக்கோபிளாஸ்மா, இவர்களின் பெயர்கள் எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். டோட்டல் ஆர்கனிசம்ஸ் எல்லாமே. அதே மாதிரி கிரைசோஃபைட்டஸ், டினோஃப்ளாக்லெட்ஸ், யூகுலினாய்ட்ஸ், ஸ்லைம், அமீபா, பிளாஸ்மோடியம், ஸ்ட்ரைப்னோசோமா, பேராமீசியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் வந்து ஃபங்கில் வந்து ஈஸ்ட் மஷ்ரூம் மோல்ஸு, பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அல்கே, பெரையோபைட்ஸ், டெரிட்டோபைட்ஸ், ஜிம்னோஸ்பெம்ஸ், ஆஞ்சியோஸ்பெம்ஸ். விலங்குகளை இன்வெர்டிபிரேட்ஸ், வெர்டிபிரேட்ஸ், சரிங்களா? முதுகெலும்பிகள், முதுகெலும்பி அற்றுகள், அது இல்லாமல் ஸ்பாஞ்சஸ் கூட இருக்குவாங்க. ஸோ இவர்களை இந்த டேபிளே வந்து நிறையா கொஷின்ஸ் கேட்கக்கூடிய டேபிள்ஸு அப்படியே தமிழ்லேயும் இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு அதில் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிங்டம் ஆஃப் மொனிரா. திரும்ப ஒரு முறை நம்ம வந்து சொல்லிட்டு தான் வந்து பிளான்ட்டுக்கு போவோம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மொனிரா பொறுத்த வரைக்கும் என்னதுங்க, பாக்டீரியா மற்றும் சயனோ பாக்டீரியால் ஆனதுமா. ஸோ பாக்டீரியா மற்றும் சயனோ பாக்டீரியாவில் வந்து இது ஆனது. ஒரு செல் உயிரி, உண்மையான உட்கரு இல்லை, தற்சார்பு, பிறசார்பு, ஊட்டமுறை. அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா? அப்படி தான் இருக்கும் இங்கே. ஸோ அந்த பாக்டீரியா ஷேப்ஸை எக்ஸ்ட்ரா நம்ம இங்கே பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்கும் அந்த பாக்டீரியா ஷேப்ஸ் அப்படிங்கிறது, என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்து கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன எத்தனை டைப்பில் இந்த இருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். கோல் வடிவத்தில் இருப்பாங்க, கோள வடிவத்தில் இருப்பாங்க, ராடு டைப்பில் இருப்பாங்க, சரிங்களா? ஸ்பெரிக்கலில் இருப்பாங்க, கமா டைப்பு, ஸ்பைரலு, சரிங்களா? சுருள் வடிவம், கால் புள்ளி. ஸோ இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. ஸோ புரோட்டிஸ்டாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேசிக்கலி யூனிசெல்லுலர் ஈக்குரேட்டஸில் இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து கடல் வாழ், நீர்வாழ் இருப்பாங்க, நன்னீர்லேயும் இருப்பாங்க. ஸோ குளோரோபிளாஸ்டைடுகள் கொண்டுள்ளது. யூக்ளினா இட்ஸ் எ குட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் புரோட்டிஸ்டா. சரிங்களா? ஸோ இவங்களுடைய தொகுதிகள் குரூப் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தாவரங்கள் போன்றே காணப்படுவாங்க, மைக்ரோபாசி என்று அழைக்கப்படுவார்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து கிளாமிடோமோனஸ் வால்வோக்ஸ், கிளாமிடோமோனஸ் வால்வோக்ஸ். அதே போல் வந்து அனிமல் லைக் புரோட்டிஸ்டாக இருப்பாங்களாமா, அவங்களுக்கு தான் புரோட்டோசோன்ஸ். ஞாபகம் வச்சுக்க, புரோட்டோசோன்ஸ். ஸோ அனிமல் லைக் பார்க்குறதுக்கு விலங்கு போலே காணப்படுவாங்க. ஸோ அமீபா, பாரமிசியம் இவைகள் வந்து விலங்கு போன்ற காணப்படும் ஒரு புரோட்டோசோக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிளாங்டன் யூனிசெல்லுலார் பிளான்ட்ஸ் ஆஃப் ஃபைட்டோபிளாங்டன்ஸ். யூனிசெல்லுலார் அனிமல்ஸ் ஆர் ஜூ பிளாங்டன்ஸ். ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ பிளாங்டன்ஸ் வந்து ஒரு செல் உயிரி, தாவரத்தில் இருந்தால் ஃபைட்டோ பிளாங்டன்ஸ், விலங்குகள் இருந்தால் ஜூ பிளாங்டன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி புரோட்டிஸ்டா,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிங்கிற முக்கியமானது. தே ஆர் ஃபஸ்ட்டு யூக்ராட்டிக் ஆர்கனிசம். தே மே பி யூனிசெல்லுலர் ஆர் கொலோனியல்ஸ் இந்த நேம் கூட ஞாபகம் வச்சுக்கணும். கொலோனியல்ஸ். இப்போ ஈக்குவலி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டோம் இல்லையா, அவங்க எப்படி அப்படின்னு பாருங்கள். குளோரோபிளாஸ்டை கொண்டு ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடியவங்க, சரிங்களா. மிக்ஸோட்ரோஃபிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளியிலும் அது கலப்பு ஊட்டமுறை. சூரிய ஒளி முன்னால் வந்து தற்சார்ப ஊட்டுமுறை செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து சூரிய ஒளி இல்லாத நேரத்தில் பிற சார்பு ஊட்டமுறையும் செய்வாங்க. அதான் மைக்ஸோட்ரோபிக். அதாவது ஜென்ரலி இங்கிலீஷ் வந்து மைக்ஸோட்ரோபிக் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஸோ தமிழில் படிக்கிறது இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கும். மைக்ஸோட்ரோபிக் அப்படிங்கிறது வந்து கலப்பு ஊட்ட முறை. அதே மாதிரி இந்த தாவரங்களுக்கு விலங்குகளுக்கும் இடைப்பட்ட நிலையில் தான் இவங்க காணப்படுறாங்களாமா. ஸோ அவங்க தான் எப்படி இருக்காங்க பாருங்கள். ஃப்ளாக்லா, இந்த ஃப்ளாக்லா தான் இதன் மூலமாக தான் அவங்க மோட்டைல் பண்ணுறாங்க, ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்றாங்க, சரிங்களா. இவங்களுக்கு டெஃபனைட் நியூக்ளியஸ் இருக்குது, பச்சையம் இருக்குது, குளோரோபிளாஸ்ட், சுருங்கும் நுண்குமிழ், ஸோ கான்ட்ராக்டில் வாக்குவோல் இருக்குது. ஸோ யூக்ளியரை பற்றி நம்ம வந்து இங்கே கிளியராக பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பூஞ்சை உலகம். பூஞ்சை, இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க பாருங்கள், ஜைகோமைக்கோட்டா எங்கே இருக்கும்? பிரெட்டு மோல்டு ஞாபகம் வச்சுக்கலாம். வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ரொட்டி காளான் என்று அழைக்கப்படுவது ஜைகோமைக்கோட்டா. அதே மாதிரி கோப்பை பூஞ்சை சாக் ஃபங்கி அப்படின்னா யாரு? ஆஸ்கோமைக்கோட்டா. கிளப் ஃபங்கி கணுவடி பூஞ்சை அப்படிங்கிறது பேசிடியோமைக்கோட்டா அப்படிங்கிறது கணுவடி பூஞ்சை, கிளப் ஃபங்கி. பென்சிலியம் அப்படிங்கிறது டியூட்ரோமைக்கோட்டா. ஸோ பெனிசிலியம். ஸோ இந்த பேர்களையும் வந்து திரும்ப நீங்கள் படித்து வச்சுக்கணும். எங்கேயாவது பிளான்ட் ரிலேட்டடாக கேட்பாங்க. அதே போல் ஃபங்கியோடைய உலகத்தில் பாருங்களேன், அவன் பார்த்தது அவங்க வந்து ஈஸ்ட்டு போல தான் காணப்படுவாங்க. ஸோ ரைசோப்ஸ் அக்காரிகஸ் அப்படிங்கிறது ஒரு குட் எக்ஸாம்பிள். அவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு பச்சையம் இல்லாத போல இருக்கும், ஆனால் பச்சையம் நிறம் போல இருக்கும், பச்சையம் குறைவாக காணப்படும். அதே மாதிரி அவங்களுக்கு உடல் வாய்ப்பு ஹைப்பாக்களால் ஆனது, செல் சுவர் வந்து கைட்டினால் ஆனது. இவங்க வந்து பாலிலா இனப்பெருக்கம் ரெண்டுமே செய்யக்கூடியவங்க. இவங்களுடைய வகைகளை கொஞ்சம் பார்த்தோம்னா, இவங்க சாப்பிட்றத பொறுத்து, இவங்களுடைய நியூட்ரிஷன் ஊட்டச்சத்தை பொறுத்து பிரிக்கலாம். பாராசெட்டிஸ் ஒட்டு உண்ணிகள், சாப்ரோஃபைட்டஸ் சாறு உண்ணிகள், செம்பயான்ஸ் கூட்டு உயிர்கள், அப்படியே கூட்டமாக இருப்பாங்க. ஸோ பாராசெட்டிஸ்னால் ஒட்டு உண்ணிகள்னு தெரியும். நேராக போய் நம்ம என்ன படிக்கணுங்க, எக்ஸாம்பிள் படித்து வச்சுக்கணும். பாக்சீனியா, அதாவது ஃபங்கி, பாராசெட்டிஸ் ஃபங்கியோடைய எக்ஸாம்பிள் வந்து பாக்சீனியா, சாப்ரோஃபைட்டஸோடைய எக்ஸாம்பிள் வந்து அக்காரிகஸ், ரீசோஃபஸ். அதே மாதிரி சிம்பயான்ஸ் அப்படிங்கிறது மைக்ரோரைசா, அவங்க கூட்டாக இருப்பாங்க. எங்கன்னா வேர்களுக்கு கீழே இவங்க காணப்படுவாங்க. ஸோ அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அவர் தான் பென்சில் வந்து கண்டுபிடிச்சார் 1928. சரிங்களா. ஸோ அவார்டட் நோபல் ப்ரைஸ் 1945. ஸோ அருமையான ஒரு ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு ஃபேமஸ் ஆனது. ஸோ பேசிக்கலி ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் இது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ ஒன் ஆர்கனிசம் டு கில் ஸ்டாப் த க்ரோத் ஆஃப் தி அனதர், அதோடைய வேலை. எக்ஸாம்பிள் பாருங்கள், பெனிசிலின், ஸ்டெப்டோமைசின், நியோமைசின், கேனாமைசின், ஜென்டாமைசின், எரித்ரோமைசின். சின் முடித்தாலே அது எல்லாமே வலி நிவாரணி அப்படிங்கிறது அருமையான ஒரு எக்ஸாம்பிள். அதில் பெனிசிலியம் அப்படிங்கிறது த ஃபங்கஸ் லேக்கிங் குளோரோஃபில் லிவ்ஸ் சாப்ரோஃபைட் த குயின் ஆஃப் ட்ரக்ஸ். அதில் வச்சுக்க, குயின் ஆஃப் ட்ரக்ஸ், அதாவது மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுவது பெனிசிலியம் என்பது மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஈஸ்ட் பார்க்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க,
ஒரு செல் உயிரியாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கு முட்டை வடிவம் போல் காணப்படுவாங்க. சார் பூஞ்சை நொதித்தல் மூலமாக ஆல்கஹால் மற்றும் ரொட்டி தயாரிப்பில் இந்த ஈஸ்ட்டை பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? இவங்க பேசிக்கலி ரிலீஸ் CO2 ரிலீஸ் பண்ணக்கூடியவங்க. இவங்க யார் அப்படின்னா கிளாவிசெப்ஸ் பர்பூரியா சொல்லுவாங்க. ஸோ டே ட்ரீம் பகல் கனவு, ஆஸ்பிரிஜலஸ் குழந்தைகளுக்கு ஒவ்வாமை வரக்கூடியது. அதே மாதிரி கிளாடோஸ்போரியம் ப்ரொடெக்ட் எகெயின்ஸ்ட் அலர்ஜி, ஒவ்வாமைக்கு எதிராக பாதுகாக்கக்கூடியது கிளாடோஸ்போரியம். இது மட்டும் இல்லாமல் லைக்கான்ஸ்லாம் இருக்குதுங்க. ஸோ பயோ இண்டிகேட்டர் ஆஃப் என்வரன்மெண்டல் கண்டாமினேஷன்ஸ். இதுவரை 1,00,000க்கு மேற்பட்ட பூஞ்சைகள் பெயரிட்டு கண்டறியப்பட்டு பெயரிட்டிருக்காங்களாமா. இப்போ தான் வந்திருக்கோம் கிங்டம் ஆஃப் பிளான்டி. ஸோ கிங்டம் ஆஃப் பிளான்டியில் நம்ம பிரிக்கிறாங்க பாருங்கள் இந்த தாவர உலகத்தை. பூக்கும் தாவரம், சரிங்களா, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். அதே மாதிரி நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ பூக்கும் தாவரத்தை பெனரோகேம்ஸ் படித்து வச்சுக்கோ, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃப்ளவரிங் சொல்லுங்க பேனரோகிராம்ஸ். அதே மாதிரி நான் ஃப்ளவரிங் அப்படிங்கிறது கிரிப்டோகேம்ஸ். ஸோ ஃபேனரோகிராம்ஸ், கிரிப்டோகேம்ஸ். கிரிப்டோகேம்ஸ் என்றால் பூவா தாவரம், ஃபேனரோகேம்ஸ் என்றால் பூக்கும் தாவரம். இந்த பூக்கா தாவரத்தில் தான் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பாருங்கள். அல்கே, பாசிகள், பிரயோபைட்டுகள், டெரிட்டோபைட்டுகள் எல்லாமே கிரிப்டோகிராம்ஸ்லேருந்து வரக்கூடியவங்க. ஸோ ஃபெனரோகேம்ஸ்லேருந்து வரக்கூடியவங்க தான் ஜிம்னோஸ்பேம்ஸ்கள், ஆஞ்சியோஸ்பேம்கள் அப்படி சொல்லி இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் வகைப்பாடை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இதில் பாருங்கள் அந்த பிளான்ட்டை பிரிக்கிறாங்க. ஸ்பீசிஸ் அதோடைய சிற்றினங்களை எண்ணிக்கையை பொறுத்து பிரிக்கிறாங்க. அந்த எண்ணிக்கையை பிரிக்கும் பொழுது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டா கொடுக்குறாங்க. ஸோ அல்கே, பாசிகள் உலகத்தில் 40,000க்கு அப்ராக்சிமேட் தான். அப்புறம் 40,000 இருக்குது. அதில் இந்தியாவில் 7,357 இருக்குது. அது பிரயோபைட்ஸ் அப்படிங்கிறது 16,236 இருக்குது வேர்ல்டில். இது 2,748. டெரிட்டோபைட்ஸ் 12,000. இது 1,289 இந்தியாவில் இருக்குது. ஜிம்னோஸ்பேம் 1,012, அதில் இந்தியாவில் 79. ஆஞ்சியோஸ்பேம்ஸ் தான் நிறையா இருக்கும், 2,68,600. இந்தியாவில் 18,386 அப்படிங்கிற ஒரு டேட்டாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யார் டேட்டா எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பிளான்ட்டேவுடைய பிரிவாக அப்படியே பிரிக்கிறாங்க பாருங்கள். சரிங்களா? அந்த திரும்பவும் பிளான்ட்டை பிரிக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க அப்படின்னா பூக்கும் பூவா தாவரம் தான் இல்லைங்களா. கிரிப்டோகேம்ஸ், பெனரோகேம்ஸ் தான் அது, ஓகே. பட் அதனுடைய துணை பிரிவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதை உண்டாகாத தாவரங்கள். சரிங்களா? விதை உண்டாக்கும் தாவரங்கள். இப்போ விதை உண்டாக்காத தாவரங்கள் தான் ஆல்காக்கள், பிரயோபைட்டுகள், டெரிட்டோபைட்டுகள். விதை உண்டாக்கும் தாவரங்கள் ஜிம்னோஸ்பேம்கள், ஆஞ்சியோஸ்பேம்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதனால எக்ஸாம்பிள்ஸும் அப்படியே கீழே ஒன்று கீழே கொடுத்துருக்கான். சரி, நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த உள்ள அதோடைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் உள்ளே போனேன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு சின்ன பேசிக் ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ லைஃப் சைக்கிள் பேட்டர்ன்ஸ் இன் பிளான்ட்ஸ். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் நடக்குதுங்க. ஸோ இதுக்கான தமிழும் நம்ம கீழே பார்க்க முடியும். என்ன சந்ததி மாற்றம். ஸோ ஆல்டர்னேஷன் ஆஃப் தி ஜெனரேஷன் அப்படிங்கிறது சந்ததி மாற்றம். ஸோ ஒவ்வொரு தாவரங்கள் தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியில் சந்ததி மாற்றம் நடைபெறுது. சரிங்களா? ஸோ சந்ததி மாற்றம் நடைபெறும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேமிட்டோஃபைட் நிலையை அடைவாங்களாமா. ஸோ கேமிட்டோஃபைட் நிலை என்றால் என்ன? ஒற்றை மடிய. ஸோ என் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ சிங்கிள். அதே மாதிரி சாப்ரோஃபைட் நிலையை வரும்போது 2n ஆக. அப்போது n 2n 2n n இப்படி சந்ததி மாற்றம் நடைபெறும். சரிங்களா? என்ன இருந்தால் கேமிட்டோஃபைட், 2n இருந்தால் சாப்ரோஃபைட். இது ஒரு ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் நடக்கும்.
இப்போது ஹேப்லோனிட்டிக் லைஃப் சைக்கிள், அது ஒற்றை மடிய கேமிட்டி உரி வாழ்க்கை. இப்போ இந்த எண்ணுங்கிறது தான் முக்கியமானது. அதான் கேமிட்டோ வகை தாவரங்கள் இவங்க வந்து ஒளிச்சேர்க்கை திறனுடன் சார்பின்றி காணப்படுவாங்களாம். பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒளிச்சேர்க்கை பரவுவாங்க. இவங்க வந்து அ ஒரு செல்லால் ஆன கருமுட்டைய மட்டும் தான் குறிப்பிடுவாங்களாமா. ஸோ ஜென்ரலா வந்து குட்டையாவே காணப்படுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்ல. நேரா நீங்க என்ன பண்ணுங்க, ஸோ கேமிட்டோ ஃபைட் இருக்கக்கூடிய இந்த ஹேப்லோனிட்டிக் லைஃப் சைக்கிளுடைய டைரக்ட்டா எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. வால்வாக்ஸ், ஸ்பைரோகைரா அவ்வளோதான் எக்ஸாம்ல கேட்கறது மேக்ஸிமம் வந்து என்ன கேட்பாங்க? எக்ஸாம்பிள்ஸ் தான் கேட்பாங்க. பின்வரும் எவை ஒற்றை மடிய கேமிட்டி உயிரி அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அப்படியே இங்கிலீஷ்லேயே அடிச்சிருவாங்க. எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் ஹேப்லோனிட்டிக் லைஃப் சைக்கிள் அதோடைய எக்ஸாம்பிள் என்னன்னா வால்வாக்ஸ், ஸ்பைரோகைரா. அதே மாதிரி டேப்லோனிட்டிக் லைஃப் சைக்கிளில் அது 2N இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஆஞ்சியோஸ்பெம்கள், ஜிம்னோஸ்பெம்கள், ஆஞ்சியோஸ்பெம்கள் அப்படிங்கிறது இந்த டிப்ளோமேட்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்னு. இன்னொன்று இருக்கு பாருங்க, ஒற்றை இரட்டை மடிய உயிரி அப்படிங்கிறது. ஸோ டெப்ளோனெட்டிக் லைஃப் சைக்கிள். ஸோ ரெண்டுமே காணப்படும் மாற்றி மாற்றி. அப்படி காணப்படக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசிக்காகவே சாப்ரோஃபைட்டாக இருப்பாங்க, ஆட்டோட்ராஃபிக்காகவும் ஊட்ட முறையில் இருப்பாங்க. அவங்க சந்ததி மாற்றத்தில் எண்ணும் 2N மாறி மாறி காணப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது ஆல்கே, பாசிகள். சரிங்களா? இவங்க வந்து பேசிக்கலி ஆட்டோட்ராஃபிக்கு, பட் குளோரோஃபில் இருக்குது. அவங்கள்ட்ட வந்து என்ன இருக்குது? பச்சையம் இருக்குது. செல் வால் மேடப் ஆஃப் செல்லுலஸாக ஆனப்படுது. இவங்க வந்து இனப்பெருக்கம் செய்யும்போது எப்படிலாம் இனப்பெருக்கம் செய்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 4 வகையில் இனப்பெருக்கம் செய்கிறாங்க. ஸ்பைரோகைரான்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை கொஞ்சம் துண்டு போட்டு விட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்படியே ப்ரொடக்ஷன் அதிகமாகிடும். ஃப்ராக்மெண்டேஷன். இந்த இனப்பெருக்கத்துக்கு பேர் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். சரிங்களா? உடல் இனப்பெருக்கம் ஸ்பைரோகைரா. இன்னொருத்தர் இருக்கான், அவர் ஸ்போர்கள்னு சொல்லுவாங்க, ஸ்போர்ஸ். இவன் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பாலிலா இனப்பெருக்கம். இன்னொருத்தர் இருக்கான் ஸ்பைரோகேரா. பாருங்க, இங்கே ஒரு ஸ்பைரோகேரா பார்த்தோம் இல்லையா, இதுவும் ஸ்பைரோகேரா தான். இவன் வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ், உடல் இனப்பெருக்கம் எல்லாமே வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் இருப்பாங்க. இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க, காரா. இவன் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, காரா. ஸோ காரா வகை பாசிகள் என்ன பண்ணுது அப்படின்னா செக்ஸ் ஆர்கான்ஸ், ஆந்திரிடியா ஆர்கோனிகா வச்சுக்கோ, ஆந்திரிடியா, அது பால் உறுப்புகள் மூலமாக இனப்பெருக்கம் செய்யக்கூடியவங்க காரா அப்படிங்கிறது. இவர் தான் வந்து, இவரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறோம், இந்திய பாசியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் எம்ஓ பார்த்தசாரதி. 1886லேருந்து 1963 வரைக்கும் பாசிகள் சம்பந்தப்பட்ட, அந்த செல் சம்பந்தப்பட்ட, இனப்பெருக்கம் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் இவர் வந்து ஆய்வு செஞ்சிருக்காருங்க. சரிங்களா? இவருக்கான தனி கட்டுரை விட்டிருக்காரு. ஸோ மோனோகிராஃப் அப்படின்னு அவருடைய தனி கட்டுரை விட்டிருக்காரு. அந்த கட்டுரையில் வந்து இந்த பாசிகளுடைய பல வகை இனங்களை பற்றி கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை டீட்டெயில்ஸ் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஃபைக்காலஜி அப்படின்னா பார்த்தசாரதி அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே எக்ஸாமில் நேரடி கேள்வி வரும். அதே மாதிரி குளோரல்லா எப்படி இருக்கும், கிளாமடோமோனஸ் எப்படி இருக்கும், வவுச்சரியா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சும்மா நேராக போய் பார்க்க முடியாது, படத்தின் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பாசிகளுடைய வகைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து எப்படி இருக்கும், பாசிகள் 4 வகையாக காணப்படுறாங்க. நீல பச்சை, வெறும் பச்சை, பழுப்பு ப்ரௌன் கலர், சிவப்பு. ஸோ நம்ம வந்து அந்தந்த கலருக்கு அந்தந்த கலர் அப்படியே கொடுத்துட்டோம். எக்ஸாம்பிள், நீலப்பச்சை இருப்பதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைகோசயனின். நீலப்பச்சை இருப்பதற்கு காரணம் ஃபைகோசயனின். பச்சை இருப்பதற்கு பச்சை குளோரோஃபில் தான்.
பழுப்பாக இருக்குது, ப்ரௌனாக இருக்குது அப்படின்னா ஃபீகோசாந்தீன். ஃபீகோசாந்தீன். சிவப்பாக இருக்குது காரணம் ஃபைகோ எரித்ரீன். ஃபைகோ எரித்ரீன். ஸோ இந்த நேம்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வகுப்பு கேட்க மாட்டாங்க, எதுக்கும் படிச்சு வச்சுக்க. சயனோபைட்டா எப்படி ஞாபகம் வச்சிருக்குது? நீலப்பச்சை வந்து சயனோபைட்டா, குளோரோஃபில்க்கு குளோரோபைட்டா, பேயோபைட்டா, ரேட்டோபைட்டா பின்னாடி யூஸ் பண்ணுவோம். இவங்க சேமிக்க வைக்கக்கூடிய பிளேஸ் வந்து என்னென்ன சேமிப்பு வைப்பாங்கன்னா சயனோ பைசியன் ஸ்டார்ச்சு, யார் பச்சையாக இருக்க வெறும் ஸ்டார்ச்சு, லேமினோரியன், அதே மாதிரி ஃப்ளோரோடியன் ஸ்டார்ச். இப்போ தான் முக்கியமானது, இந்த நீலப்பச்சை இருக்கக்கூடிய இந்த பாசிகளுடைய எக்ஸாம்பிள் தான் படித்து வச்சுக்கோங்க. ஆசிலோட்டோரியா. ஆசிலோட்டோரியா என்பது ஒரு நீலப்பச்சை பாசி. கிளாமிடோமோனஸ் அப்படிங்கிறது ஒரு பச்சை பாசி. சர்க்கசம் அப்படிங்கிறது ஒரு ப்ரௌன் பழுப்பு பாசி. பாலிசைபோனியா அப்படிங்கிறது சிவப்பு அது பாசி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வகைப்பாடை பற்றி முதல் அவர் கண்டுபிடிச்சவங்களை பற்றி சொல்கிறாங்க. பாசிகள் வந்து எப்படி வகைப்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய நிறமிகள், சரிங்களா? அதாவது நிறமிகள் அப்படிங்கிறது வந்து கலர்ஸ் சொல்கிறத பிக்மெண்டேஷன், கசை இலை, ஃப்ளாகலா, சேமிப்பு, உணவு, உடல் அமைப்பு, இனப்பெருக்க முறையை பயன்படுத்தி அதை எடுத்து கிளாசிஃபை பண்ணி வச்சுருக்காங்க, சரிங்களா? த ஸ்ட்ரக்சர் அண்டு ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கே. ஸ்ட்ரக்சர் அண்டு ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கே 1935 ஒரு நூல் 11 வகுப்புகள் கீழே வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த 11 வகுப்புகளை வந்து ஃபஸ்ட்டு நேம் தெரிஞ்சு வச்சுக்கோ. குளோரோஃபைசி, ஜாந்தோஃபைசி, கிரைசோஃபைசி, பேசிலரியோஃபைசி, கிரெப்டோஃபைசி, டெய்னோஃபைசி, குளோரோமோனோடினை, ஈக்கலினோஃபைசி, அதே மாதிரி ஃபேயோஃபைசி, ரோடோஃபைசி, சயனோஃபைசின்னு சொல்லிட்டு ஒரு 11 கிளாஸஸ் வந்து த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கேல வந்து இந்த பாசியை வந்து பிரிச்சிருக்காங்க, சரிங்களா? இல்லை பாருங்கள் 6th 7th 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது த ஓல்டஸ்ட் ரெக்கார்டு, மிக தொன்மையான பாசிகளுடைய பதிவு என்றால் அப்படின்னா தெரியுமா? அதாவது கிரைப்பானியா. ஸோ கிரைப்பானியா அப்படிங்கிற ஒரு பதிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 2100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இரும்பு படிம தோன்றல் காணப்பட்டுள்ள இந்த ஓல்டஸ்ட் ரெக்கார்டை வந்து கொடுக்கப்பட்டுள்ளதாமா. அதே போல் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், கப்பா பைக்கஸ் ஆல்வரேஜே, கிராசிலேரியா எடுலஸ், ஜெலிட்டிலியல்லா, எசிரைசா போன்ற பாசி கூழ்மங்கள் அறுவடை செய்ய வணிக ரீதியில் வளர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆல்கேவுடைய யூசஸ் என்ன, வாட் ஆர் தி யூசஸ் ஆஃப் ஆல்கே. ஸோ எங்கெங்கே யூஸ் ஆகுது ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் எடுங்க. ஃபுட்டு சாப்பிடுவதற்கு பயன்படுகிறது. அகர், அயோடின், ஸ்பேஸ் ட்ராவல், புரியுதுங்களா? ஸ்பேஸ் ட்ராவல்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கேருந்து நம்ம ஸ்பேஸ் போகிறோம்ல, அங்கே வந்து எஸ்கிரிட்டா யூரின் எதுவுமே கொடுக்க முடியாது இல்லையா? அங்கே போய் அப்படியே இருந்துக்கணும். பட் எனர்ஜி நமக்கு தேவைப்படுது, அதனால் என்ன பண்ணுவோம், பாசிகள் கொண்டு போயிடுவாங்களாமா. ஸோ குளோரெல்லா, சரிங்களா? பைரினிடோசேயா இஸ் யூஸ்டு டு ரிமூவ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் டீகம்போஸ்ட் வேஸ்ட், சரிங்களா? இது எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸ்பேஸ் ட்ராவலுக்கு. ஸோ அயோடின் நிறைந்த பாசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேமினேரியா அப்படிங்கிறது அயோடின் நிறைந்த பாசிகள். அகர்னு வெளியே வந்து ஒரு பாக்ஸ்லேயே வந்து கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னா ஜெலிடியம், கிராசிலிரியா, சரிங்களா? இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? ஐஸ்கிரீமில் யூஸ் பண்ணுறாங்க. டிஷ்யூ கல்ச்சர் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க, சரியா? ஸோ டிஷ்யூ கல்ச்சர் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு தெரியாது, நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. டிஷ்யூ கல்ச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த மைக்ரோபயாலஜி லேபில்
ஒரு இடத்துல வந்து பாக்டீரியா கண்டாமினேஷன் இருக்குதா, வைரல் கண்டாமினேஷன் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டிஷ்யூ கல்ச்சர் ரெடி பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு தட்டு மாதிரி கண்ணாடி தட்டு இருக்கும். அதுக்கு வந்து பெட்ரி டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெட்ரி டிஷ்ல இந்த அகர் அகரை கொட்டி தண்ணியில் கலக்கி அது என்ன சொல்கிறது, ஓவனில் வச்சு சானிடைஸ் பண்ணிடுவாங்க. சானிடைஸ் பண்ணி பாக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு கொண்டு போவாங்க. ஒரு இடத்துக்கு நம்ம வீட்டிலேயே கொண்டு வந்து இங்கே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுக்குள்ளே எவ்வளோ பாக்டீரியா கண்டாமினேஷன் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதாவது இந்த அகரகரில் எல்லா பாக்டீரியாவும் உட்காந்துக்கும். அதை வச்சு நம்ம கவுண்டிங் கண்டுபிடிச்சி இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது ஹியூமன் பீயிங்ஸும் அனிமல்ஸும் சாப்பிடக்கூடிய பாசிகள்லாம் இருக்குது. அவைகள் வந்து உல்வா, லேமினேரியா, லேமினேரியா, அதே மாதிரி சர்க்கசம், குளோரெல்லா. ஸோ இந்த பகுதி, இந்த சாப்பிடக்கூடிய பகுதியை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அதெல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி சில பாசிகள் இருக்குது, அது வந்து வணிக ரீதியாக பயன்படுத்துகிறாங்களாம்மா. அதான் வந்து இப்போ ஃபுட் ரிலேட்டடாக படிச்சிட்டோம். அதே மாதிரி அகரகர் ரிலேட்டடாக படிச்சிட்டோம். சரிங்களா, அதே மாதிரி கேராகினின் அப்படின்னு சொல்லி ஒரு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ப்ரிப்பரேஷன் ஆஃப் டூத் பேஸ்ட், பெயிண்ட், பிளட் கோகுலண்ட். என்ன அது பேர்? என்னது இதுக்கு பேர்? கோன்ட்ரஸ் கிறிஸ்பஸ். கோன்ட்ரஸ் கிறிஸ்பஸ். இதன் மூலம் இந்த பாசிகள் மூலமாக டூத் பேஸ்ட்டு தயாரிக்கிறாங்க, பெயிண்ட்டு தயாரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க. அதே மாதிரி நம்ம பார்த்தோம் லேமினேரியா ஆஸ்கோஃபெலம் அப்படிங்கிறது ஐஸ்கிரீம் தயாரிக்க, பெயிண்ட்டு, ஃப்ளேம் ப்ரூஃப் ஃபேப்ரிக்ஸ் தயாரிக்கவும் பயன்படுகிறது. லேமினேரியா சர்க்கசம், ஆஸ்கோஃபெலம், ஃபியூக்கஸ் இதெல்லாம் வந்து ஃபோடர். ஃபோடர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கால்நடை தீவனங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பயன்படுது. டயட்டம் சிலிசியஸ் ஃப்ரஸ்டலஸ் அப்படிங்கிற டயட்டம் அப்படிங்கிறது வாட்டர் ஃபில்டரில் பயன்படுத்துகிறாங்களாமா. அதே மாதிரி லிந்தோஃபைலம், காரா, ஃபியூக்கஸ் அப்படிங்கிறது உர தொழிற்சாலை உரத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. குளோரெல்லா, குளோரெலின் ஆன்டிபயோட்டிக்காக பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி குளோரெல்லா, சென்டஸ்பஸ், கிளாமிடோமோனஸ் இவைகளாம் வந்து பொல்யூஷன் இண்டிகேட்டராகவும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பயங்கரமாக ஹார்ம்ஃபுல், அது நமக்கு வந்து நோய் விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு பாசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து செஃபலோஃபரஸ் வெரசீன்ஸ், ரெட் ரஸ்ட் ஆஃப் காஃபியில் இருக்கக்கூடியது. ஸோ ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டியில் அது இருக்கும். ஸோ பாசிகளின் பயன்கள் அப்படியே நம்ம வந்து தமிழ்லையும் இருக்குது, நீங்கள் தமிழ்லையும் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் பிரயோபைட்டுகள். ஸோ பிரயோபைட்டுகள் அப்படிங்கிறது இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செடி, அந்த தாவரம் வேறு எங்கே இருக்குது, தண்டு எங்கே இருக்குது, இலை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அங்கே வேறு இருக்குது, தண்டு இருக்குதுன்னு இப்போ ஒரு செடியை பார்க்குறோம் வச்சுங்களேன், வேறு, தண்டு, இலைன்னு தெரிஞ்சால் தானே அது செடின்னு சொல்லுவோம். அந்த பிரயோபைட்டுகள் எப்படிங்க, வேர் இருக்குது, தண்டு இருக்கும், இலை இருக்கும், பார்த்தா தாவரம் போல் காணப்படும். இது பிரயோபைட்டுகள். இவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தா இனப்பெருக்கம் செய்வாங்க. கேமெட்டுகள் மூலமாக இனப்பெருக்கம் செய்வாங்க, ஸ்போர்கள் மூலமாக இனப்பெருக்கம் செய்வாங்க. சரிங்களா, அதே மாதிரி கேமி அப்படிங்கிற மூலமாக ஜெம்மா மூலமாக இனப்பெருக்கம் செய்வாங்க. ஸோ ஜென்ரலி இவங்க எந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிஃபியஸ் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆம்பிஃபியஸ்னு அர்த்தம் நீர் நிலவாழ் தாவரம். நீரிலும் இருப்பாங்க, நிலத்திலும் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவர் ஒருத்தர் பாருங்கள், இவர் வந்து சிவ்ராம் காஷியாப். சிவ்ராம் காஷியாப் யாருங்க அப்படின்னா, இந்திய பிரயோலஜியின் தந்தை. ஸோ இந்திய பிரயோலஜியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் சிவ்ராம் காஷியாப். சரிங்களா, ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிரயோலஜி. ஸோ பிரயோலஜி இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நூலை வெளியிடுறாரு. ஸோ லிவர் வெட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அண்ட் பஞ்சாப் பிளைன்ஸ் அப்படிங்கிற ஒரு நூலை விடுறாரு. அந்த நூலின் மூலமாக இவர் கண்டுபிடித்த அனைத்தையும் இவர் வந்து எழுதி அதில் கொடுக்குறாரு. அதே போல் சில
சாப்ரோஃபைட்டிக் பிரயோபைட்டஸ் இருக்காங்க. சாப்ரோஃபைட்டிக் சாருண்ணி வகை பிரயோபைட்டிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்ஸ்பூமியா, அஃபீலியா, கிரெப்டோதாலஸ், அதே மாதிரி மைராபிலிஸ் அப்படிங்கிறவங்க யார்? சாப்ரோஃபைட்டிக் பிரயோபைட்டிக்கல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது அந்த படத்தில் இருக்கக்கூடியது வந்து நம்ம பார்த்தது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளோட இருக்கும். ஆந்த்ரோசஸ், ஃபெயூனூரியா, ரிக்ஸியா இவெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் படித்து வச்சுக்கோ. அதே மாதிரி ஸ்பெக்னம், ஆந்தோசோரஸ், அதே மாதிரி ஜெம்மாக்கள்னு பார்த்தோம்ல, அந்த ஜெம்மாக்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து மார்கான்சியா அப்படின்னு. இந்த பிரயோபைட்டுகள் நமக்கு என்னங்க யூஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து எரிபொருளாக பயன்படுகிறது. எல்லாம் எரிச்சு எல்லாம் ஃபியூவல்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி மருத்துவமனையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புரை தடுப்பான்களாகவும் இருக்காங்க, உறிஞ்சி பொருளாகவும் இருப்பாங்க. எப்படிங்க இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த சர்ஜரிலாம் பண்ணுறாங்க இல்லையா, அப்போது சர்ஜரி பண்ணும்போது நிறையா ப்ளீடிங் வந்துடுங்க. அந்த ப்ளீடிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ப்ரியோபைட்டஸ் வச்சு தான் அந்த ப்ளீடெல்லாம் வந்து அந்த பிளட்டை வந்து அப்படியே உறிஞ்சிடுவாங்க. சரிங்களா? நீங்கள் சாதாரண காட்டன்லலாம் நீங்கள் வந்து உரிய முடியாது. ஜஸ்ட்டு கொஞ்சம் டச் பண்ண முடியும் காட்டனில். பட் ப்ரையோபைட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து உறிஞ்சத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. வேறு எங்கே பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். மண்ணை போர்த்தி கொள்வதில் மண் அரிப்பை தடுக்கவும் இந்த ப்ரையோபைட்டுகள் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் அடுத்து பார்க்கலாம். டெரிட்டோபைட்டிகல்ஸ். ஸோ டெரிட்டோபைட்டிகல்ஸ் அப்படின்னா தமிழில் பெரணிகள்னு சொல்கிறோம். ஸோ பெரணிகள் சொல்லும் பொழுது நீங்கள் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கணும். இன்னைக்கு அதிகமான பூமிக்கு அடியில் புதைந்து இருக்கக்கூடிய நிலக்கரிகளுக்கு முக்கியமான காரணம் இந்த பெரணிகள் தான், டெரிட்டோபைட்டிஸ் தான். ஸோ ஜைஜாட்டிக் அதாவது மிகப்பெரிய மரங்களுங்க. ஒரு பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் மிகப்பெரிய பெரணிகள் அப்படியே வந்து மண்ணுக்குள்ளே போயிடுச்சாமா. அந்த அந்த பூமி வந்து உடையும் பொழுது பிக் பேங் நடக்கும்போது உள்ளே போயிடுச்சு. உள்ளே போன வித் ஹை டெம்பரேச்சர் வித் ஹை ப்ரெஷரில் இந்த பெரணிகள் அப்படியே இறுக்கமாயிடுச்சு. அப்படியே அவை இறுக்கமாக ஆனதுக்கப்புறம் தான் அவை கரிகளாக மாறி நிலக்கரிகளாக மாறிடுச்சு. சரிங்களா? இன்றைக்கி நிலக்கரி எவ்வளோ ரேட்டு, அது எவ்வளோ யூஸு அப்படிங்கிறது தெரியும். இவங்க தான் பண்ணது. ஸோ டெரிட்டோபைட்டிகள் இவங்களுடைய வகைகள் பாருங்கள். இங்கே பாருங்கள், இவங்க வந்து சைலோப்சிடா, அதே மாதிரி லைக்கோஸ்பிடா, அதே மாதிரி சீனாசிடா, ட்ரிப்சிடா. ஸோ டிராப்சிடா, ஸ்பீனோசிடா, லைக்கோசிடா, சைலோசிடா. ஸோ திருப்பி நம்ம படித்து வச்சுக்கணும். இதுக்கான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது சைலோட்டம். சைலாஸ்பிடா இந்த சைலோட்டம். லைக்கோஸ்பிடா இருந்தால் லைக்கோபோடியம். ஸ்பீனோசிடாவில் இருந்தால் குதிரை வால் பெரணிகள், ஈகோசிட்டம். இதை மனப்பாடம் படிக்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ பேர்லேயே அப்படியே இருக்கிறனால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து டெரோப்சிடா அப்படிங்கிறது நெப்ரோலிப்பஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பெயர்கள்லாம் வந்து இது 2 பெயர்கள் தான் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும், அது 2ம் ஈஸியாக இருக்கும். சரி, முதலில் நிலத்தில் வாழும் வாஸ்குலர் சற்றுக்குலர் சைலம்புலம் தாவரங்கள் அப்படின்னா இவங்க தான். இவங்க வந்து ஜென்ரலி ஜொராசிக் காலத்திலேருந்தே இருக்காங்களாமா. எக்ஸாம்பிள் தான் சிலோத்தியம், லைக்கோபோடியம், ஈகோஸ்டியம், நெஃப்ரோலிபிஸ் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டெரிட்டோபைட்டுகள் மூலமாக நமக்கு என்ன பயன்? சரிங்களா? என்னென்ன பயன்கள் அப்படின்னு பாருங்கள். இது வந்து குரோட்டன்ஸ் மாதிரி வச்சுக்கிறோம். அழகு தாவரம், ஆர்னமெண்டல்ஸ், உணவு, மேர்சிலியா மனப்பாடம் வச்சுக்கோ. மேர்சிலியா அப்படிங்கிற ஒரு டெரிட்டோபைட்டு சாப்பிடுவதற்கு பயன்படுகிறது. அதே மாதிரி ட்ரையோப்டெரிஸ் அப்படிங்கிறது ஒரு டெரிட்டோபைட்டுகள் பூச்சிக்கொல்லிக்கு பயன்படுகிறது. லைக்கோபோடியம் பவுடர் வந்து மருந்து தயாரிக்க பயன்படுகிறது. ஸோ பெரணிகள் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வகையில் நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ இந்த டெரிட்டோபைட்டுகளுடைய ஒவ்வொன்றுக்கும் பாருங்கள் பயன்கள் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், ரொமோரா அடியான்டி பாரிஸ், அதாவது தொலைத்தாய் இலை பெரணி அப்படிங்கிறது ஒரு வெட்டு மலர் கட் ஃப்ளவரில் பயன்படுது.
மார்சீலியா ஆரக்கீரை உணவாக பயன்படுகிறது. அசோல்லா உயிரி உரம் தயாரிக்க பயன்படக்கூடிய அசோலா. அதே மாதிரி ட்ரையாப்டெரிஸ் பிளிக்ஸ் மாஸ் இருக்குல்ல, நாடா புழு நீக்குவதற்கு பயன்படுகிறது. டெரிஸ் விட்டோட்டா ஹெவி மெட்டல்ஸ் உலோகங்களை வந்து வன் உலோகங்களை நீக்குவதற்கு பயன்படுகிறது. டெரிடியம் அப்படிங்கிற சிற்றினம் இலைகள் பச்சை நிற சாயத்தினை தருகிறது. ஈக்விசிட்டம் சிற்றினம் அழகு அகற்றுதலுக்கு தாவரத்தண்டுகளில் இது பயன்படுகிறது. அலங்காரத்துக்கும் பயன்படுகிறது. சைலோட்டம் லைக்கோபோடியம் செலோஜின்லா அசியோபெட்ரிஸ் மராசியா அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாம் ஃபுல்லாக பாட்டனி ரிலேட்டட் தான் வரும். ஸோ இங்கே பாருங்கள் லைக்கோபோடியம் எப்படி இருக்குது இந்த பிறணிகள். இவங்க வந்து சீக்கிரத்தில் காயவே மாட்டாங்க. சட்டுன்னு காஞ்சி வந்து ஒரு இலை உழுது பார்த்திங்களா, அது மாதிரிலாம் ஆகாது. அதனால தான் நிலக்கரிகள் உருவாகுது. சரி, இந்த வாஸ்குலர் தாவரங்கள் இருக்கு இல்லையா, இவங்க பேசிக்கலி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்குலர் பிளான்ட்ஸு த சக்ஸஸ் அண்ட் டாமினன்ஸ் ஓங்கும் தன்மை கண்டது. ஸோ பறந்து வளர்ந்த வேர் தொகுப்பாக இருப்பாங்க. திறன்மிக்க கடத்தும் திசுக்கள் காணப்படும். எஃபிஷியன்ட் கண்டக்ட் டிஷ்யூஸ் இருக்குது. உலர்தலை தடுப்பதற்கு கியூட்டிகள் காணப்படுது. வலி பரிமாற்றம் திறம்பட செயல்படக்கூடிய இலை துளைகளும் காணப்படுறதுனால இந்த பிறணிகள் வந்து பயங்கரமாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள், ஜிம்னோஸ்பேம்ஸ். இவங்க எப்படி இருக்காங்க? ஜிம்னோஸ்பேம்ஸ் அப்படின்னு வந்து வேறு தண்டு இலை அப்படின்னு சொல்லி ஒரு we can differentiate. அங்கே பாருங்கள், அந்த இலை அந்த மரத்துக்கு வந்து அந்த செடிக்கு வந்து வேர் தனியாக இருக்குது தண்டு தனியாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பார்க்கக்கூடியது எப்படி இருப்பாங்க? வெல் டெவலப்டு டேப் ரூட்ஸ், ஆணி வேர் தொகுப்புகள் நல்ல பெருசாக வளர்ந்துருக்கும். 2ஆம் நிலை வளர்ச்சியும் அடைஞ்சிருப்பாங்க. இவங்களுக்கு ஆண் பெண் கூம்புகள் இருக்கும். பேசிக்கலி ஜிம்னோஸ்பேம்ஸ் ப்ரொடியூஸ் மேல் அண்ட் ஃபீமேல் கோன்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இவங்க வந்து எத்தனை வகைகள் இருப்பாங்க? ஒரு 4 வகைகள் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கங்க. இந்த வகைகள் என்னன்னா அப்படின்னு பாரு. சைக்கஸ், சரிங்களா, சைக்கடல்ஸ், ஜிங்கோகஸ், கானிஃபரல்ஸ், ஜென்டல்ஸ், சரிங்களா. இந்த எக்ஸாம்பிள் வந்து சைக்கஸ். ஸோ சைக்கடைல்ஸ்க்கு வந்து சைக்கஸ், ஜின்கோயல்ஸ்க்கு வந்து ஜிங்கோ பிலோபா, ஊசியிலை தான் அந்த கோனிஃபரஸ் பைனஸ் மரங்கள்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதுதான். அதே மாதிரி நீட்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய யாருங்கன்னா நீட்டல் மரம் அப்படிங்கிறது. அந்த மரங்களுடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து படத்தில் காமிச்சிருக்காங்க, பார்த்துப்போம். இப்போது இவங்களுக்கு ஒத்த பண்புகள் என்ன? அதுக்கு ஜிம்னோஸ்பேம்களுக்கும் ஆஞ்சியோஸ்பேம்களுக்கும் ஒத்த பண்புகள் அப்படின்னு பார்க்கலாம். வேறு தண்டு இலைகள் கொண்ட நன்கு வரையறுக்கப்பட்ட தாவர உடல்கள் காணப்படும் ஜென்ரலாகவே ஜிம்னோஸ்பேம்களுக்கும் ஆஞ்சியோஸ்பேம்களுக்கும். அதே மாதிரி இருவித்திலை தாவரங்களில் உள்ள போலவே ஜிம்னோஸ்பேம்களும் கோம்பியத்தை கொண்டு. ஸோ இருவித்தலை தாவரம் ஒரு வித்தலை தாவரம் அப்படிங்கிற சில பேர்த்துக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், சரிங்களா. அதாவது அவங்க இப்போ வந்து இங்கிலீஷில் சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோடைக்கனஸ். அதே மாதிரி இருவித்தலை தாவரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், கவனிச்சிங்க, ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் வந்து ஒரு விதை ஒன்று போடுறீங்கன்னு வச்சுங்க. ஸோ விதை போட்டோன்னே செடி வளரும். செடி வளரும்போது ரெட்டை இலையாக வருதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இருவித்தலை தாவரம், சரிங்களா. அதுவே வந்து சிங்கிளாக வளர்ந்துச்சுன்னா அப்படின்னா அது ஒரு வித்தலை தாவரம். எக்ஸாம்பிள் சொல்லாமல் ரைஸ்லாம் வளரும்போது ஒரே ஒரு புல் மாதிரி வரும். அதே போல் பூண்டு, அதே போல் வெங்காயம், இதெல்லாம் வந்து ஒரு வித்தலை தாவரம். இருவித்தலை தாவரத்துக்கு டைகோடஸ் பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த டைகோடஸ் பிளான்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து மாமரம், மேங்கோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரெட்டலையாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாமல் அந்த டைகோலிடான்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து ரெட்டலை மாதிரியே வந்துட்டுருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த பகுதியில் நம்ம போகும்போது இந்த ஒரு வித்தலைக்கும் இருவித்தலைக்கும் நம்ம புரிஞ்சிக்க முடியும். இது இல்லாமல் தண்டில் வந்து யூஸ்டீல்ஸ் வந்து காணப்படும். நீட்டம் தாவரத்தில் காணப்படும் இனப்பெருக்கம் வந்து ஆஞ்சியோஸ்பேம் மலர்களைப் போலவே ஒத்திருக்கும்.
சூழ்கள் வந்து சூழ்ந்து காணப்படும். அதே மாரி ஆன் அ யூ ஸ்டில் வந்து காணப்படும். ஜென்ரலி இதெல்லாம் நீங்க படிக்க தேவையில்ல. ஸோ கம்பேரிஷன்ஸ்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. அடுத்தது பாருங்க, இவர பத்தி சொல்றாங்க. இவர் யார் அப்படின்னா, தாவரவியலின் தந்தை. ஸோ எத்தன 3 தந்தைய பார்த்துட்டோம். 3 தந்தைய நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். பீர்பால் சாஹினி. ஸோ பேராசிரியர் பீர்பால் சாஹினி. இவர் வந்து இந்தியாவின் தாவரவியல். ஸோ பாலியோ பாட்டனி த ஃபாதர் ஆஃப் இந்தியன் பாலியோ பாட்டனி அப்படின்னா என்ன? ஆனால் பீர்பால் சாஹினி. கிழக்கு பீகார் ராஜ்மஹால் அப்படிங்கிற மலைப்பகுதியில் தொல்லுயிர் எச்ச தாவரங்களை வந்து விவரிச்சிருக்காரு. இவர் வந்து சாணி, நிப்போனியா, பென்டோசைலன்ஸ், சைலான் எல்லாமே இவர் விவரிச்சதான். அதனால் இவர் வந்து இவருக்குன்னு தனியாக ஒரு இன்ஸ்டியூட்டே இருக்குது. பீர்பல் சாணி தாவர நிறுவனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரி, இந்த ஜிம்னோஸ்பேம்களுடைய இம்பார்ட்டன்ஸ், இதில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா அப்படின்னு பாருங்கள். ஸோ வரிசையாக அதோடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் மீடியத்துலேயும் நீங்கள் போய் படிச்சுக்கணும், அதுவும் முக்கியமானது. சாக்கோ சாக்கோ அப்படிங்கிறது தரசம் நிறைந்த உணவுப் பொருளாக காணப்படுது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜிம்னோஸ்பேம்களின் பெயர் வந்து சைக்கஸ் மரத்திலிருந்து உருவாக்கக்கூடியது. பைனஸ் மரத்திலிருந்து வறுத்த விதைகள், அதுவும் வந்து உணவாக காணப்படுது. எபிஸ் பால்சாமியா, அது வந்து கண்டா பால்சம், நிலையான கண்ணாடி துண்டை மாதிரி அது காணப்படும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் படித்து வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதே வந்து இப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி வந்து பாட்டனி, அதாவது பிளான்ட் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பிளான்ட் சம்மந்தப்பட்டது எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 20% தான் சான்சஸ் ஆஃப் ஆஸ்கிங் கொஷின்ஸ். ஸோ அனிமல் அப்படிங்கிறதான் வந்து 80% சான்ஸ் ஆஃப் ஆஸ்கிங். அப்போ ஒரு 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 3 கொஷின் கேட்குறான்னா 3 கொஷினே மேக்ஸிமம் வந்து அனிமல் ரிலேட்டடாக கேட்பான். சரிங்களா? இந்த அனிமலில் நான் ஆல்ரெடி போயிச்சிருக்கோம். ஹியூமன் பீயிங்ஸ் தான் அதிகமான கொஷின் இருக்கும். ஹியூமன் பீயிங்ஸ் அது 80% ஃபுல்லாகவே வந்து ஹியூமன் பீயிங்ஸில் தான் கொஷின்ஸே வரும்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கனால அதில் அனிமல்ஸில் அதிகமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. கம்பேரிட்டிவ் பிளான்ட்டு தேவையில்லை. ஸோ ஆஞ்சியோஸ்பேம்ஸ் இது வந்து பேசிக்கலி இவங்க வந்து பூக்கும் தாவரங்கள். கிட்டத்தட்ட 26,000 சிற்றினங்களை கொண்டு உள்ளது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, பார்த்துருக்க மரங்கள் எல்லாமே ஆஞ்சியோஸ்பேம் தான். சிறு செடியாகவும் காணப்படுவாங்க, புதர் செடியாகவும் காணப்படுவாங்க, சரிங்களா? பெரும் கொடிகளாக காணப்படுவாங்க, பெரிய மரங்களாகவும் காணப்படுவாங்க. இவங்களுக்கு சைலம் புளோயம் அப்படிங்கிற திசுக்கள் கண்டிப்பாக இருந்து அந்த வளர்ச்சி கொடுக்கும். இவங்க வந்து பட்டையை உருவாக்கக்கூடிய அந்த ஃபார்மேஷன் ஆஃப் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்டரி க்ரோத் இஸ் அப்சர்வ்டு இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு சூழ்கள், சூர்பைகள் எல்லாமே இவங்களுக்கு காணப்படும். இந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிம்னோஸ்பேம்க்கும் ஆஞ்சியோஸ்பேம்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜிம்னோஸ்பேம்கள் வெசல்ஸ் ஆர் ஆப்சன்ட்ஸ். சரிங்களா? குழாய்கள் இருக்காது, வெசல்ஸ் இருக்கும். ஸோ வெசல்ஸ் இருக்கிறதுனால தான் ஜைலம் ஃப்ளோயம் போன்ற குழாய்கள் ஆஞ்சியோஸ்பேம்க்கு இருக்குது. ஃப்ளோயம் லேக்ஸ், அதுக்கு பதிலாக கேம்பேனியன் செல் தான் இருக்குது. சரிங்களா? ஃப்ளோயம் கிடையாது. எதில்? ஜிம்னோஸ்பேமில். ஆஞ்சியோஸ்பேமில் தான் அது ஃப்ளோயம், ஜைலம் எல்லாமே இருக்குது. ஸோ விண்ட் பொல்யூஷன் ஒன்லி தான் இதில் காணப்படுது. ஆனால் இங்கே வந்து அது ஜிம்னோஸ்பேம் பொறுத்த வரைக்கும் காற்றினால தான் அவங்க வந்து மகர்ந்த தூள் வந்து பரவுது. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா செடிகள், இன்செக்ட்ஸ், வின்ஸ், வாட்டர் அனிமல்ஸ், இதன் மூலமாக பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் நடக்கும். இவங்க வந்து டபுள் ஃபெர்டிலேஷன் இவங்கள்ட்ட கிடையாது. இவங்கள்ட்ட டபுள் ஃபெர்டிலேஷன் இருக்குது. எண்டோஸ்பேம் இஸ் ஆப்ளாய்டு, எண்டோஸ்பேம் இஸ் ட்ரிப்ளாய்டு. ஃப்ரூட் ஃபார்மேஷன் இஸ் ஆப்சன்ட். ஜிம்னோஸ்பேம்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட விதையே கிடையாது இல்லையா? விதையில்லா தாவரம் தானே. ஃப்ரூட் ஃபார்மேஷன் இருக்காது. இவங்களுக்கு ஃப்ரூட் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ ஜென்ரலி ஃப்ரூட் ஃபார்மேஷன் இல்லாதவங்களுக்கு ஃப்ளவரும் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ தமிழ்லேயும் இருந்து அதோடைய கம்பேரிஷன் சார்ட் இருக்குது. இந்த ஆஞ்சியோஸ்பேமுடைய வகைப்பாடுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.
இவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மோனோகாட்டிலிடான்ஸ். மோனோகாட்டிலிடான்ஸ் அப்படின்னா ஒரு வித்திலை தாவரம். சொன்னோம் இல்லையா? ஒரு வித்திலை தாவரம். எக்ஸாம்பிள் பாருங்களேன், புல்லு, நெல்லு, சோளம், கோதுமை எல்லாமே கிராஸ், பேடி, மைஸ், வீட் எல்லாமே வந்து சிங்கிள் கிராஸ் மாதிரியே வந்து அவங்க வளரும்போது வரவங்க. அதை வச்சு வந்து ஒரு வித்தலை தாவரம் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். ஆனால் இருவித்தலை தாவரங்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அந்த அந்த கனி, அந்த காய்கள் வளரும் பொழுது உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விதைகள் காணப்படும். நிறைய விதைகள் காணப்படும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துங்க, பீன்ஸு, பீலாம் இருக்கு இல்லையா, அவரை, பட்டாணி. ஆனால் பாருங்க ஒரு கொட்டை தான் இருக்கும், ஒரே ஒரு விதை தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அது இருவித்திலை தாவரத்தில் இருக்குது. ஸோ டைகோட்டிலிடான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க எப்படி இருப்பாங்க வளரும்போது அப்படிங்கிறதுலாம் இங்கே படத்துலையும் காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஃபாலஜி ஆஃப் டைகாட் மோனோகாட் பிளான்ட்ஸ். மார்ஃபாலஜினா தாவரங்களின் அமைப்பு. ஸோ வந்து அனட்டாமின்னு ஒன்று இருக்குது, அது அனிமல்ஸ் ரிலேட்டடாக போகும். இது மார்ஃபாலஜி அப்படிங்கிறது தாவரங்களின் அமைப்பு. இந்த ஒரு வித்தலை தாவரம் இருவித்தலை தாவரத்துக்கான உள்ள எப்படி இருக்கும் அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து போய் அதோடைய வேர்கள் வந்து டேப் ரூட்டாக இருக்கும். எதுக்கு? டைகாட். டேப் ரூட்னா என்ன? ஆணி வேர் மாதிரி உள்ளே போயிட்டே இருக்கும். ஒரே ஒரு சிங்கிள் வேர் போயிட்டுருக்கும். மோனோகாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேப்ரஸ் ரூட்னா என்ன மீனிங்? சல்லி வேர் தொகுப்புன்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ரைஸோ அல்லது ஒரு ஆனியன் வளர்ந்த ஒரு செடி இருக்குது பார்த்தீங்களா, சிங்கிள் செடி எடுத்து பிடுங்கி பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து இங்கே பாருங்கள் படத்தில் காமிச்சது போல் இப்படி நிறையா வந்து வேர்கள் குச்சியாக வந்து உள்ளே இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது சல்லி வேர் தொகுப்பு, ஃபேப்ரஸ் ரூட் இருக்கும், மோனோகாட் அப்படின்னு அர்த்தம். லீஃப் இலைகள் வச்சு கண்டுபிடிக்கலாம். எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெட்டிகுலேட் வெனேஷன். ஸோ ரெட்டிகுலேட் வெனேஷன் எப்படி இருக்கும்? அந்த இலைகள் எடுத்து கொஞ்சம் நல்லா டீப்பாக உள்ள பார்த்தோன்னா வலைப்பின்னல் போல் காணப்பட்டால் அவை இருவித்திலை தாவரங்கள். சரிங்களா? அதே போல் பேரலல் வென்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இணைப்போக்கு நரம்பு வகை இருந்துச்சு அப்படின்னா அது மோனோகாட் வகையை சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ளவர் வச்சு கூட, மலர்கள் வச்சு கூட ஒரு ஒரு வித்தலை நம்ம வந்து பிரிக்க முடியும். எப்படி அப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லி இதழ், புள்ளி இதழ்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ கேலக்ஸு, கொரலா, ஸோ இதை வச்சு கூட நம்ம வந்து பிரிக்கலாம். அவங்க வந்து 4 அல்லது 5 மடங்காக காணப்பட்டாங்க அப்படின்னா அவங்க இருவித்திலை. அதே வரை அல்லி வந்து புள்ளி எந்த ஒரு வேறுபாடும் தெரியாத ஒரு மலராக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு வித்திலை. ஸோ ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்லேயே அப்படியே வந்து மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸை வந்து இங்கிலீஷ்லேயும் கூறப்பட்டுள்ளது, நீங்கள் பார்த்துக்கலாம். இவங்க வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் வந்து ஒரு வித்தல்ல இருவித்தல்ல புறச்சார்பு பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்சார்பு பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த வலைப்பின்னல் எல்லாமே வந்து நம்ம அந்த கம்பரேஷன் சார்ட்டில் வந்து பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இதோட வந்து ஃபஸ்ட்டு பார்ட், அதாவது பார்ட் 1 பார்ட் 2ல் வந்து இது முடியுதுங்க. சரி, இதில் நெக்ஸ்ட்டு பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அனட்டாமின்னு ஒன்று இருக்குது. இதுலேயே கண்டினியூ அனட்டாமின்னு இருக்குது. அதே மாதிரி விலங்கு உலகம் ரெண்டுமே சேர்த்து ஒரு பார்ட்டில் வந்து அது முடிப்போம். அது ஒரு நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? இது கண்டினியூஸாக நீங்கள் வந்து படிச்சிடுங்க. இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணியும் நிறைய நோட்ஸ், இதை நீங்கள் சிறப்பாக படித்தாலே போதும், எக்ஸாமில் வந்து அப்படியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.